அவிச்செடுத்துட்டோம் பொரிச்செடுக்க போகிறோம். இந்த பெரிய சமையல்லாம் செய்வீங்களோ எவ்வளோ பொரிச்செடுப்பீங்களோ எல்லாம் கிடக்கு இங்கே பாருங்களா ஆப்பிள் பழம் பார்த்தீங்களாண்டா சாப்பிட வந்துட்டு நம்ம எல்லாரும். இப்போ தான் நாங்கள் பிறந்த நாளே கேக் போட்ட போகிறோம். நீங்க திரும்ப அவர் போடுவார் மாடு அப்புறம் அவன் பக்கம் சரிங்கடா கொஞ்சம் பார்த்தா நாங்களுமே நீ நிறைய தூரம் போகணும் தானே. அப்போ நீ அப்படியே வலிக்கிட்டு போ. வணக்கம் ரவுகளே, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான காணொலி ஒன்று தான். இன்றைக்கு என்ன காணொலின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு ஆசையம்மாவிட்டு தான் வந்திருக்கிறோம். ஏன் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எங்களோட ஆசையப்பான மணி விழா, அதாவது 60வது பிறந்த நாள் இன்றைக்கு. அதை தான் நாங்கள் இன்றைக்கு கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு காலமையே வலிக்கிட்டு எங்களுடைய அக்காவிட்ட வந்துட்டோம். இனி நாங்கள் எல்லாம் கொஞ்சம் கொண்டாட போகிறோம். அதை அப்படியே உங்களோட காணொலியை பாருங்கள், அப்படியே தொடர்ந்து பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்கான சமையல் வேலையெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. ஆளுக்கு ஒரு வேலையாக செஞ்சு கொண்டு இருக்கிறோம். வேலையும் கடை ரெண்டு முடிஞ்சிருந்தானே. இந்த பக்கம் பார்த்தா நல்ல நிறைய கமுக மரங்கள் எல்லாம் நின்றுக்கிறேன். நல்ல சோலையாக நிற்கிது எல்லாமே. இந்த வெயிலுக்கு இதுக்கப்புறம் இருக்க நல்ல குளிர்மையாக இருக்கும். இல்லை பாருங்க, ஒரு பொண்ணு வச்சு ஒன்று நிற்கிது. இந்த வெயில்லையும் எப்படி பூ பூத்துருக்குன்னு பாருங்க. மரம் ஃபுல்லாக பூ. எங்கள் இடத்துல எல்லாம் இப்படி பூக்க இல்லை. நல்ல தண்ணி விடுற போல இடத்துக்கு நல்லா பூத்துருக்குன்னு பார்க்கவே ஆசையாக இருக்குது. அவிச்சு பொரிச்சு தான் குழம்பு வைக்க போகிறோம். நான் அவிச்சு எடுத்துட்டோம் பொரிச்செடுக்க போகிறோம். இந்த பெரிய சமையல்லாம் செய்வீங்களோ எவ்வளோ பொரிச்செடுப்பீங்களோ? ஓ, நான் பொரிச்செடுக்கிறேன். என்ன கணக்கட்டான விட்டுருக்குதா அப்படின்னா நேரம் போட்டு நல்லா பொரிக்கிறேன். இருந்து செய்கிற வேலை வந்துட்டு தான் ஓடி வந்தேன். நான் இதுக்கு ஓடி திரியும் பாருங்க, ஏதோ ஒன்று டிஃப்ரெண்டாக இருக்குது. என்ன இது? இது பார்த்தீங்கன்னா கிணறு. இதுக்குள்ளே மோட்டர் கிடக்குது, கீழே குழா கிணறு அடிச்சிருக்கு போல் கிடக்குது. பாருங்க எப்படி இருக்குண்டு. எங்கள் இடத்துல எல்லாம் அப்படி இல்லை. இது இப்போ பார்க்க வித்தியாசமாக கிடக்குது. இப்படி கிடங்கு கண்டி எங்கள் இடத்துல எல்லாம் குழா கிணறு அடிக்கிறது, நேராக தான் அடிக்கிறது. இதில் பார்த்தா ஆடு ஒன்று ரெண்டு மேய்ஞ்சி கொண்டு இருக்குது. ஆடு வளர்க்குற வேறவே இந்த ஆடு தான் இது. அப்படியே இந்த இடத்த பாருங்க எவ்வளோ பசுமையாக இருக்குதுன்ட்டு. நான் வந்ததுலேருந்தே இந்த இடம் பார்த்து பசுமையாக இருக்குன்னு தான் திருப்பி சொல்லி கொண்டு இருக்கிறேன். பார்க்க அப்படி ஒரு தனி அழகாக தான் இருக்குது. இந்த நிறைய மரங்கள் நட்டு நல்லா தண்ணி விட்டு பராமரிச்சிருக்கணும். அவ்வளோ பசுமையாக இருக்குது. மற்றது இதில் பாருங்கள் ஒரு மரம் ஒன்று நிற்குது. என்ன மரம் ஒன்று பாருங்கள், லாவல் மரம் ஒன்று சொல்கிறது. இந்த இதில் பழம் எல்லாம் கிடக்கு. இங்கே பாருங்கள் லாவல் பழம் வச்சுருக்குது. நல்ல உள்ளுக்கு அந்த பழம் மஞ்சள் கலரில் இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த பழம் பெருசாக இல்லை. நான் இப்போ சின்னல இருக்க சாப்பிட்னா அதுக்கு பிறகு பெருசாக சாப்பிட்டது இல்லை இந்த பழம். இதில் பாருங்க இருக்குது இந்த பழம். பழுத்துட்டு இந்த பழம் இது பழுக்க இல்லைண்ணே. இது முதிர். இதில் பார்த்தா எல்லோரும் வேலை செஞ்சு களைச்சிட்டு நம்மண்டு லைப்பாடுறதுக்காக தேசிக்காய் தண்ணி கரைச்சி கொண்டு வருது. இந்த நானும் களைச்சிட்டு கொண்டு வரீங்களோ? இப்போ பார்த்தீங்கன்னாண்டா சாப்பிட வந்துட்டு நம்ம எல்லாரும். இனி அப்படியே நாங்களும் போய் சாப்பாட்டை போட்டு சாப்பிடுவோம். கத்தரிக்காய் பால் கறி, பருப்பு கறி, இதோட முட்டை அவிச்சிருக்கிறோம். கோழி இறைச்சி பொரிச்சு தான் குழம்பு வச்சுனா. இதோட உருளைக்கிழங்கு தக்காளி பழம். இது மரக்கறிக்கு
பைத்தாங்க பிரட்டல் அப்போ எங்களுக்கு இந்த லவம் காணும் இதுக்குள்ள எடுத்து திருட்டு ஆபிஷன் எனக்கு வேண்டாம் அப்படின்னா இனி பார்த்தா நாங்கள் பிறந்த நாளே கேக் வெட்ட போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் கேக் எல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்குது. இனி அப்படியே கேக் வெட்டுறது தான். பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா போஸ்ட் அடிச்சிருக்கு. என்னென்னு சொன்னால் போஸ்ட் ஆஃபீஸ்லாம் வேலை செஞ்சவர். இப்போ 60வது பிறந்த நாள் தானே, இப்போ ரிட்டையர்மெண்ட் தானே. இப்போ அதுக்காக தான் இப்படி இந்த போஸ்ட் ஆஃபீஸை மென்ஷன் பண்ணுற மாதிரி இதில் பாருங்கள் போஸ்ட் பாக்ஸ் எல்லாம் வச்சுருக்குது. ஒரு போஸ்ட் மேனிக்கிற மாதிரி எல்லாம் வச்சு இந்த கேக்கு செஞ்சுருக்குது. பார்க்கவே நல்ல வடிவாக இருக்குது கேக். இப்போ பார்த்தீங்கன்னா கேக் வெட்டுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் ஆளும் ரெடியாகி வந்தாச்சுது. இனி கேக் வெட்டுறது தான் இதெல்லாம் நடக்க போகுது. இப்போ தாசி மாமா சேப்பான் சேர்ந்து மிளகு பாத்தி கொடுத்துடணும். Happy birthday to you. Happy birthday. முடிஞ்சு நான் எடுத்துட்டேன், முதல்ல எடுத்துட்டேன், பிரச்சனை இல்லை. வர சரியா காணும் முடிஞ்சு இல்லை இங்கே வர ரெடி. இது இன்னும் சொல்லிட்டேன் மேலே கிட்ட வாங்க 2 பேரும். என்னண்டா கேக் எடுங்க தங்கச்சி, நீங்கள் மூத்தி கிட்ட வளர்த்த மாட்டான் தம்பி. நீங்கள் அந்த கேக் எடுக்க அப்படிங்கிற அப்படி எடுத்து அப்படிங்க வரங்க. அம்மாவோட முகத்தை மறைக்க அப்படி அம்மா கொஞ்சம் போடுங்க. அப்படியே கிட்ட நெருங்கில குறைக்கா அப்படிங்க கேமரா பார்க்க கொஞ்சம் கிட்ட வாங்க. நீங்கள் போடுங்க. நீங்க திரும்ப அவர் போடுவார் மாடு. அப்புறம் அவர்கிட்ட பக்கம் திரும்பி மாடி அந்த கை எனக்கு ரைட். இப்போ கேமரா பாருங்க. கையை கீழே அப்படி அங்கே நிற்கிறேன். அப்போ இடம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா சகோதரங்கள் எல்லாம் உண்டாண்டா போட்டு ஒழிக்கணும். சரிங்கடா கொஞ்சம் நீங்க எந்த கையில் எடுங்க. எல்லாம் பிறந்த நாள் கொண்டாட முடிஞ்சு ஆக்கள் எல்லாம் வீட்டை போய் வலிக்கிட்டோம். இப்போ அப்படியே பார்த்தா நாங்களுமே நீ நிறைய தூரம் போகணும் தானே. அப்போ நீ அப்படியே வலிக்கிட்டு போக போகிறோம். அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை அப்படியே முடித்து கொள்வோம். அப்போ மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். பாய்.